வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஹோம் மேட் பீனட் பட்டர். பீனட் பட்டரை வீட்லயே எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த சூப்பரான கிரீமியான ஒரு கிரன்ச்சியான டெக்ஸ்சரோட இருக்கக்கூடிய இந்த பீனட் பட்டர் தான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். ரொம்ப ரொம்ப கம்மியான காஸ்ட்ல. பீனட் பட்டர் வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல, பெரியவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு புரோட்டீன் ஆப்ஷன் பீனட்ஸ் வந்துட்டு. அதுவும் நம்ம வீட்லயே செய்யும் போது நம்ம ரொம்ப ரொம்ப குறைவான ஸ்வீட்னஸ் போட்டு இல்ல ஸ்வீட்னஸே இல்லாம கூட நீங்க செய்யலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி நீங்க இதை ஆல்டர் பண்ணிக்கலாம். சரி வாங்க, இப்ப டிலே பண்ணாம இந்த சூப்பரான பீனட் பட்டர் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து இன்னைக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நிலக்கடலை எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஸ்லோ ரோஸ்ட் பண்ணிக்கணும். கம்மியான ஃப்ளேம்ல வச்சு ஸ்லோவா ரோஸ்ட் பண்ணிக்கணும். அப்பதான் நல்லா இருக்கும். இதுக்கு பீனட் பட்டருக்கு வந்துட்டு எப்போதும் ஃப்ரெஷ்ஷா ரோஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அப்பதான் வந்து அந்த ஆயில் வந்துட்டு நல்லா உங்களுக்கு வெளியில வரும். நம்ம கடையில வாங்கிட்டு வர ஃப்ரைடு பீனட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ண வேண்டாம். இதுக்கு இந்த மாதிரி பச்சையாக கிடைக்கும்ல, அந்த நிலக்கடலை வாங்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்லோ ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சு நான் வறுத்து வச்சது. இப்போ இதை வந்துட்டு நான் தோலை நீக்கி எடுத்துட்டு வந்துடுறேன். இது மாதிரி நல்லா இந்த மாதிரி கையிலேயே இப்படி க்ரஷ் பண்ணிங்கனாலே இந்த தோல் எல்லாம் வந்துடும் உதிர்ந்து. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே வாயில ஊதி விட்டிங்கனாலே இது போயிடலாம். பாருங்க, தோல் எல்லாம் இதாயிடுச்சு. இப்போ நம்ம இதை க்ளீன் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வறுத்த நிலக்கடலையோட தோலெல்லாம் எடுத்தாச்சு. அதுல இருந்து நான் கொஞ்சமா தனியா எடுத்து வச்சிருக்கேன். இது இருக்கட்டும், இதை நம்ம கடைசியா யூஸ் பண்ண போறோம். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மிக்சி ஜார்ல இதை வந்துட்டு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு இதை வந்துட்டு கோர்ஸா பவுடர் ஆகிற அளவுக்கு இதை பவுடர் பண்ணிக்க போறோம். இப்போ நான் பவுடர் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஒரு 30 செகண்ட் இதை வந்துட்டு நான் பல்ஸ்ல போட போறேன். இந்த சைடு டர்ன் பண்ணி பல்ஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இதை பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, பல்ஸ்ல ஒரு நான் 3 தடவை இப்படி பல்ஸ் பண்ணிருப்பேன். இந்த அளவுக்கு பவுடர் ஆயிடுச்சு. இப்போ என்ன செய்யலாம்னா இதுல தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துறேன். கம்மியா சேர்த்துனீங்கன்னா போதும் உப்பு. இது கூட ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். நீங்க வந்து கடலை எண்ணெய் இருந்துச்சுன்னா கடலை எண்ணெய் சேர்த்திக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். இது இல்லாமே நல்லா தான் வரும். நான் கொஞ்சமா சேர்த்துறேன். ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன். நான் சேர்த்திருக்கிறது சன்ஃபிளவர் ஆயில். நீங்க வந்து கடலை எண்ணெய் சேர்த்துனீங்கன்னா இந்த கடலையோட ஃபிளேவரோட அது நல்லா மிங்கிள் ஆகி நல்லா இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்த்திக்கலாம். ஹனிக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு சுகர் சேர்த்திக்கலாம், இல்லைன்னா வெல்லம் கூட சேர்த்திக்கலாம். இல்லை டோட்டலாக இந்த இனிப்பையே நீங்கள் ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் இனிப்பு இருந்தால் குழந்தைங்களுக்கு பிடிக்கும், அதுக்காக நான் கொஞ்சமாக ஹனி சேர்த்துறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம திருப்பியும் ஒரு 30 செகண்ட்ஸுக்கு இதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்பீடில் வச்சு இதை அடிக்க போகிறோம். ஹை ஸ்பீடில் வைக்க வேணாம், ஃபர்ஸ்ட் ஸ்பீடில் வச்சு இதை வந்துட்டு அரைங்க ஒரு 30 செகண்டுக்கு. இங்க பாருங்க, இப்போ ஒரு 30 செகண்ட்ஸ் அடிச்சிருப்போம். இப்போ இந்த மாதிரி ஒரு மாதிரி சேர்ந்து வந்திருக்கு. இப்போ இன்னும் நம்ம அரைக்கணும். இது வந்து நம்ம ட்ரையா அரைக்கிறதுனால கொஞ்சம் விட்டு விட்டு அரைங்க, இல்லைன்னா மிக்சி வந்து கெட்டு போயிடும். இப்போ நம்ம திருப்பியும் எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்து விட்டுடலாம். ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டு இப்போ திருப்பியும் நம்ம இப்போ இன்னொரு வாட்டி அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்பீட்ல வச்சு இதை அரைக்க போறோம். இன்னொரு 30 செகண்ட்ஸ் நான் அரைச்சிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ நம்ம இன்னொரு 30 செகண்ட்ஸ் நான் வந்துட்டு இந்த மிக்சியில அந்த ஃபர்ஸ்ட் ஸ்பீட்ல வச்சு அடிச்சிருப்பேன். நான் தொடர்ச்சியா 30 செகண்ட் யூஸ் பண்ணல, விட்டு விட்டு அரைச்சேன். பாருங்க, அந்த நல்லா அந்த ஆயில் கண்டென்ட்லாம் வெளில வந்து நல்லா க்ரீமியா ஆயிடுச்சு. இப்போ பாத்தீங்களா, நல்லா ஸ்மூத்தா இப்போ கிரைண்ட் ஆயிடுச்சு நம்மளோட பீனட் பட்டர். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இந்த டெக்ஸ்சர் வந்துட்டு நீங்க பாத்துக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் இந்த கிரெயினியா இருந்தா பிடிக்குமா, இல்ல நல்ல ஸ்மூத்தா இருந்தா பிடிக்குமா அப்படின்னு நீங்க பார்த்து நீங்க வந்துட்டு அரைச்சுக்கோங்க அந்த அளவுக்கு. பாருங்க, எனக்கு இந்த மாதிரி டெக்ஸ்சர்ல இருந்தா பிடிக்கும், அதனால நான் இந்த அளவுக்குள்ள நிறுத்திக்க போறேன். இப்போ என்ன செய்ய போறோம்னா, நம்ம எடுத்து வச்சோம்ல கொஞ்சமா கடலை, இந்த கடலையும் இதோட சேர்த்தி ஒரே ஒரு மிக்ஸ் அடிக்க போறோம். இது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு நல்ல நட்டி ஃபிளேவர் கொடுக்கும். நம்ம சாப்பிடும்போது அந்த கிரன்ச்சோட இருக்கும். கொஞ்சம் இடையில இது பிட்ஸ் வந்துச்சுன்னா இப்போ இதையும் சேர்த்து நம்ம ஜஸ்ட் ஒரே ஒரு கிரைண்ட் பண்ணி எடுக்க போறோம். பாருங்க, நம்ம போட்டு அரைச்சாச்சு. நம்மளோட சூப்பரான பீனட் பட்டர் இப்போ ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்டியான பீனட் பட்டர். இது வந்துட்டு நம்ம பிரெட்ல ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். சப்பாத்தி கூட நீங்க வந்துட்டு உள்ள வச்சு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் பீனட் பட்டர். இப்போ இதை வந்துட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு நீங்க ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுல வந்து கெட்டு போறதுக்கு எதுவும் இல்லை. ஏன்னா நம்ம எல்லாமே வந்துட்டு எந்த தண்ணியோ அந்த மாதிரி எதுவுமே நம்ம விடல, அதனால சீக்கிரம் கெட்டெல்லாம் போகாது, நல்லா இருக்கும். நம்மளோட சூப்பரான கிரீமியான பீனட் பட்டர் நம்ம வீட்லயே நிமிஷமா ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை வந்துட்டு நம்ம பிரெட்ல அப்ளை பண்ணி சாப்பிட வேண்டியதான்.
இது வந்துட்டு நம்ம வீட்லயே செஞ்சோம்னா ஹெல்தியும் கூட, எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் நம்ம ஆட் பண்ணல. இன்னொன்று நம்ம சுகரும் வந்துட்டு ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில தான் நம்ம ஹனி ஆட் பண்ணியிருக்கிறோம், சுகர் ஆட் பண்ணல இதில். இப்போ கடையில் வாங்குறதுல நிறையா சுகர் இருக்கலாம், சுகர் கண்டென்ட் இருக்கலாம், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கலாம். அதனால நம்ம ஹெல்தியாக இப்படி வீட்டில் டக்குன்னு செஞ்சு நம்ம வந்துட்டு செஞ்சுக்கலாம். காஸ்ட்டும் ரொம்பவே கம்மியாக தான் ஆகும் நம்ம வாங்குறத விட கம்பேர் பண்ணும்போது. பாருங்க நம்மளோட சூப்பர் டேஸ்டியான பீனட் பட்டர் இப்போ வீட்லயே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த பீனட் பட்டரை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.